சிவன் மலை முருகன் கோவிலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இங்கு இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி பிரசித்தி பெற்றதாகும். உத்தரவு பெட்டியில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் முருகனால் சொல்லப்படுவது அப்படிங்கிறதுனால இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதில் தெரிந்து கொள்வதில் இன்றளவுமே அனைவருக்கும் ஆர்வமானது அதிகரிச்சிருக்குது. அப்படி அனைவருடைய ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பிறகு பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் 12 ராசியில் இந்த ராசி குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான முருகன் கோவிலில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலாகும். வேறு எந்த கோவிலுமே இல்லாத வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி பிரசித்தி பெற்றதாகுங்க. பக்தருடைய கனவுல சென்று சுப்பிரமணியர் சொல்லக்கூடிய பொருட்களானது வைத்து உத்தரவு பெட்டியில் வழிபடுவது பல நூறாண்டு ஆண்டுகளாக இந்த கோவிலில் கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பக்தருடைய கனவுல வேறு பொருள் வரும் வரைக்கும் முந்தைய பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுமாங்க. இப்படி வைக்கக்கூடிய பொருட்களுக்கு கால அளவு என்பதெல்லாம் கிடையாது. இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வணங்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா நடக்க போகும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதாகவும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதற்கு முந்தைய காலங்களில் ஏராளமான பொருட்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குது. தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 29/4/2026 முதல் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. மண் கலையத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட இந்த பொருளால் 12 ராசியில் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 12 ராசியில் 2வதாக வரக்கூடிய ராசி ரிஷபராசி ஆகும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை நீங்கள் செயல்படுத்துவதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாமல் முடிவு எடுப்பது சிறப்பானதாகுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதாகும். ஏன்னா பகை ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே தாமதமாக உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையால் திடீர் செலவுகளானது ஏற்படலாங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதே போல் குடும்பத்தோடு வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயங்கள் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகுங்க. அதே போல் ஆயுதம், நெருப்பு போன்றவற்றை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேணும். வாகனங்களில் செல்லும்போது முன்னெச்சரிக்கை தேவைங்க. கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே அவசரப்படாமல் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையானது அதிகரிக்க போகுது. பேசிய சில காரியங்களை சாதிக்க முயற்சி செய்வீங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய
சூழ்நிலையானது உருவாகுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை மிகச் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது, பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருட்கள் மீது நீங்கள் கூடுதலாக கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது கவனத்தோடு செயல்பட வேணும். வாழ்க்கை தரமானது உயரப்போகுது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேணும். அதே போல் உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. திட்டமிட்டபடி நீங்கள் காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. இருந்தாலும் அதில் தடங்கல்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத செலவுகளானது உண்டாக போகுது. மருத்துவ செலவானது ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். லாபமானது அதிகரிக்க போகுது. பணவரத்தானது நன்றாக இருக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி பலனானது கொஞ்சம் தாமதமாகத்தான் கிடைக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பல புதிய வாய்ப்புகளில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண யோகம் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றமானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் சில விஷயங்களில் பொறுமையாகவும் நிதானத்தையும் நீங்கள் கடைப்பிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தைரியம், தன்னம்பிக்கையானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், தூர இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. வெளியூர், வெளிநாடுகளில் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். அங்கே உயர்கல்வி பயில நீங்கள் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நன்மையை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரிகள், தொழில் முனைவோருக்கு உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகும். உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் அதிர்ஷ்டம், தனலாபம், பணவரவு ஏற்படக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க போகுது. நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, அது நன்மையை கொடுக்கும். எந்த விஷயத்துலையுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த அனைத்து விதமான தடைகளும் பிரச்சனைகளும் விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் மனநிறைவானது கிடைக்க போகுது. எல்லா வகையிலுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையானது நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணையால் நன்மைகளானது கிடைக்க போகுது. குழந்தைகளுக்காக பாடுபடக்கூடிய நேரமாகும். விருந்தினர்களுடைய வருகையானது அதிகரிக்க போகுது. உறவினர்கள், நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவைப்படுது. குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொழில், வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் உண்டாகலாங்க. உங்களுடைய பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு கோபமானது ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். லாபமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையானது ஏற்பட போகுது. பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு பாராட்டுக்கள் பெறக்கூடிய நேரமாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க அதிகமாக முயற்சி செய்ய வேணுங்க. பாடங்களை நன்றாக படிக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேணும். தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க.
காரிய வெற்றியானது கிடைக்கப் போகுது. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள், தடைகள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வீண் அலைச்சல்கள் குறையுங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. அதில் தடங்கள் ஏற்பட்டாலும் அதில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகலாங்க. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த பதிவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் மாற்றப்பட்டது, அந்த பொருளால் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.